இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, வட சென்னையே சிம்பு வைத்து தான் முதல்ல ஆரம்பிக்கப்படுறதாக இருந்த படம். சில காரணங்களால் அது படம் ட்ராப் ஆகி தான் தனுஷ் உள்ளே வந்தார். இப்போ வந்து கேட்குறது இந்த 20 கோடி ரூபா கொடுங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மன வருத்தத்தை வெற்றிமாறன் கொடுத்துருக்குங்கிறது மாற்று கருத்து கிடையாது. இதில் என்னென்னா, அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போனீங்கன்னா, பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குனராக, இணை இயக்குனராக இருக்கிறார் வெற்றிமாறன். வெற்றிமாறன் இருக்கப்ப தனுஷ் அப்போ படங்கள் பண்ணிகிட்டு இருக்கார். திருடா திருடி அந்த மாதிரி சில படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பெருசான ஒரு பெரிய ஹிட் ஒன்று கொடுக்கல. அப்படி பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் பாலு மகேந்திரா ஒரு படம் பண்ணுறார். அது ஒரு கனாக்காலன்னு பண்ணுறார். பாலு மகேந்திரா ஏறக்குறைய ஒரு வயசு முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பண்ணக்கூடிய படம். பெரும்பாலான விஷயங்களே அந்த படத்தில் டைரக்டர் மாதிரி இவர் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வெற்றிமாறன் பண்ணுறாரு. அந்த படத்தில் தான் தனுஷ் வர்றாரு. இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே வெற்றிமாறன் பார்த்துக்கிறாரு. அப்போ வெற்றிமாறனுடைய அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம பண்ணுவோம் சார், சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. சேர்ந்து பண்ணுவோன்ட்டு அதோடு முடிஞ்சுட்டாங்க. அதுக்கு பிறகு வெற்றிமாறன் வந்து வேற ஒரு கம்பெனிக்கு, ஏஎம் ரத்னம் கம்பெனி நினைக்கிறேன், தேசிய நெடுஞ்சாலைன்னு ஒரு படம் பண்ணுறாரு. அதுக்குண்டான ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் போச்சு, டிஸ்கஷன்லாம் போச்சு. அதுக்கு டேக் ஆஃப் ஆகல. அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணார், டேக் ஆஃப் ஆகல. அதுக்கு பிறகு தான் இந்த தனுஷுடைய படத்துக்கு வர்றாரு. தனுஷுடைய படம் பொல்லாதவன் தெரியும், ஒரு பெரிய ஹிட்டு.